போன கருத்தா பேசுவோம் அவருடைய எபிசோட்ல நீட் எக்ஸாம் பத்தியும் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வர வேண்டிய சேஞ்சஸ் பத்தியும் நிறைய பேசிட்டோம். அந்த எபிசோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த எபிசோட்ல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கிடப்பில் போட்ட 2-3 திட்டங்கள் இப்பொழுது யார் செயல்படுத்த போகிறார் அப்படிங்கிறத பத்தியும், ஏர்டெல் ஜியோவை சமாளிக்க ஒரு புதிய திட்டம் போட்டிருக்காங்க அதை பத்தியும், அண்ட் 2வது குழந்தை பத்துக்கிட்டா கவர்மெண்ட்ல இருந்து ஊக்கத்தொகையா அப்படிங்கிறத பத்தியும் பேசலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. கருத்தா பேசுவான் ஆவுடை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலும் கோக் அண்ட் பெப்சி ப்ராடக்ட்ஸ் பேன் அப்படின்னு சொல்லி வணிகர் சங்க பேரமைப்பு விக்ரமராஜா அவர்களும் வணிகர் சங்க பேரவை வெள்ளையன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலும் பல கடைகளில் கோக் அண்ட் பெப்சி ப்ராடக்ட்ஸ் இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அண்ட் இது சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலும் மிக்சிங்காக இந்த பிரச்சனை இருக்கிறதுனால குடிமகன்களுக்கு மிக்சிங்ல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அது வேற ஏதாவது தீர்வு உடனே கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் a right time to move from coke and pepsi to natural products. இப்போ இந்த உலகத்தில் கிடைக்கிற விஷயங்கள்ல இளநீர்லையும் நொங்குலையும் பதநீர்லையும் மட்டும்தான் கலப்படம் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மூவ் பண்ணுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். சைனாவில் கப்புள்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு ரெண்டாவதாகவும் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா அதுக்கு கவர்மெண்ட் ஊக்கத்தொகையா ஒரு லம்ப் அமௌண்ட் தராங்களாம். அந்த லம்ப் அமௌண்ட் தரதுக்கு சைனா சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, வேர்ல்டுலேயே அவங்க கண்ட்ரியில் தான் லோவஸ்ட் பெர்த் ரேட் இருக்காம். லோவஸ்ட் பெர்த் ரேட் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்ல போனா, ரமணா படத்தில் விஜயகாந்த் 6,21,00,000, அதுல ஆண்கள் 3,13,00,000, பெண்கள் 3,09,00,000. இதுல ஒரு மணி நேரத்துக்கு 127 பேர் பிறக்கிறாங்க, 44 பேர் சாகுறாங்க அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா டிஃபிகல்ட்டான இருக்கும். ஸோ அதை விட்டுருந்தேன். ஸ்டேட்டா மேட்ருக்கு வர, சைனா தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 பாப்புலேஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம நம்பர் 2ல இருக்கும். நான் சுத்தி பழச்சு பேச விரும்பல, ஸ்டேட்டா சைனா பார்த்து கேட்கிறேன், ஏன் நீ தான் எப்போ நம்பர் 1ல இருக்கணுமா? நம்பர் 2 ரேங்க் எடுக்க நாங்க நம்பர் 1 வரக்கூடாதா? வேணாம், எங்க கிட்ட வேணாம். மக்கள் ஆதரவுடன் திமுக ஆட்சியை பிடிக்க செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட தொண்டர்களுக்கு தன்னோட பிறந்தநாளான இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். பொதுவாக ஒரு கான்செப்ட் உண்டு, பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன கேட்டாலும் செய்யணும் அப்படின்னு. அதை மனசுல வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் தன்னோட பிறந்தநாளான இன்னைக்கு திமுக ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்டாலின் அவர்கள் 34 வருஷமா இளைஞரணி செயலாளராக இருந்தாரு அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அண்ட் அவர் இந்த வருஷம் தான் அந்த பதவியை விட்டு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஹாப்பி பர்த்டே ஸ்டாலின், 65வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். போன எபிசோட்ல ஏர்டெல் இந்தியாவில் ரோமிங்கான சார்ஜஸ் ஃப்ரீ பண்ணதை பத்தி பேசியிருந்தோம். அண்ட் இப்போ ஏர்டெல் 149 ரூபாய்க்கு 14 GB 4G 3G இன்டர்நெட் கொடுக்காங்க. அண்ட் அனதர் பிளான்ல 14 GB இன்டர்நெட் பிளஸ் அன்லிமிட்டட் லோக்கல் கால்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஊர் 2 பட்டா கூத்தாடியல் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜியோ, வோடஃபோன், ஏர்டெல், ஐடியா நடக்குள்ள டெலிகாம் பார்ல பல பேர் கொண்டாட்டம். இதுல ரொம்ப கொண்டாட்டம் யாருன்னா லவ்வர்ஸ்க்கு தான். பல பேர் அன்லிமிட்டட் கால்ல பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், இதே அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுக்குற ஏர்டெல் தான் 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஃபுல் டாக் டைமும் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 7 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 3 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறவங்க இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ கிடப்பில் கிடந்த திட்டங்களான சென்னை துறைமுகம் டு மதுரை வாயில், ஈசிஆர் ரோடு எக்ஸ்டென்ஷன் அண்ட் மதுரை அவுட்டர் ரிங் ரோடு திட்டங்கள்லாம் கிடப்பில் இருந்துச்சு. இப்போ அந்த திட்டங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி தூசி தட்டி எல்லா விஷயத்துக்கும் ஆர்டர் போட்டிருக்கிறார். முந்தானத்தை ஜெயலலிதா அவர்கள், நேற்று ஓபிஎஸ் அவர்கள், இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள், நாளைக்கு இப்போ கருத்தாவுடை. ரீசெண்டாக நடந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பற்றியும் அண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்ல பூனே பிச் பற்றி பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருந்துச்சு, அதை பற்றியும் பேசலாம். இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா இந்தியாவை படுதோல்விக்குள்ளாக்கி மன்னிக்கவும் வைத்தது. இந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல இருந்த மேட்ச் ரெஃபரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி இந்த பூனே பிச் வெரி புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா மாதிரி கிரிக்கெட்ல முன்னணியில் இருக்க நாட்டில் இப்படி சொல்லியிருக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? பொதுவாகவே நியூசிலாண்டோ ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ இங்கே வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேய் நீ ஏன் ஏரியா பக்கம் வாடா அங்கே ஒன்று ஜெயிச்சு காட்டுறா அப்படிம்பாங்க. நம்ம பசங்களும் அங்கே போய் தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீ ஏன் ஏரியா பக்கம் வாடா நான் அங்கே ஒன்று ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொதுவாக ஏதாவது சொல்கிறாங்கன்னா இந்த பிச்சை வச்சு தான். ஏன்னா அந்த பிச்சு அந்த ஹோம் டவுனுக்கு அந்த ஹோம் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இவ்வளோ சாதுரியமாக பிச்சை மாற்றி எல்லாத்தையும் பண்ணி ஒன்றும் பிரோஜனம் இல்லை. ஆஸ்திரேலியா ரிவீட் அடிச்சிட்டாங்க. ரிவீட் நம்பிலாம் எடுக்க முடியாது, அவ்வளோ பெரிய ரிவீட்டு. 3 நாள் மேட்ச் முடிச்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சும் விட்டாங்க. பொதுவாகவே நம்மளோட பொறுமையை டெஸ்ட் பண்ணுறது தான் டெஸ்ட் மேட்ச்னு சொல்லுவோம். ராகுல் டிராவிடும் விவிஎஸ் லக்ஷ்மணும் இருந்த காலத்தில் மறந்துட்டோமா என்ன? ராகுல் டிராவிடும் விவிஎஸ் லக்ஷ்மணும் பார்ட்னர்ஷிப்பில் நிற்க, சோயப் அக்தர் பவுண்டரியிலேருந்து ஓடி வர, அப்படி வீசி ஒரு பால் போடும்போது ராகுல் டிராவிட் நேக்காக ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று வைப்பார், வச்சுட்டு ஒரு பார்வை ஒன்று பார்ப்பார். சோயப் அக்தருக்கு மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்கே சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமி பாட்டை எடிக்கேட் பண்ணலாம் போல இருக்கும். அந்த பவுண்டரியில் நிற்க ஃபீல்டர்லாம் என்ன ஏன்டா வேலையத்தைங்க நிற்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். பார்த்துக்கங்களேன், ஒரு டெஸ்ட் மேட்ச்னா 4 நாளோ 5 நாளோ போனாதுன்னா ஒரு விறுவிறுப்பும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு 3 நாளில் சோழியை முடிச்சு அனுப்பிச்சா நல்லாவா இருக்கு?
இப்போ நடக்கிற டெஸ்ட் மேட்சஸ்லாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்ம கண்ட்ரிக்கு விளையாடும் போது நம்ம ஹோம் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி பிச் ரெடி பண்ணி அவங்க அதை தாக்கு பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதும், நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் விளையாடும் போது அவங்க ஹோம் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி பிச் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை தாக்கு பிடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கம்மி பண்ணுது. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நியூட்ரலாக பிச் ரெடி பண்ணி அதில் ஒரு கேம் விளையாண்டா அது ஒரு வேற மாதிரி சுவாரஸ்யம் தராது. இன்னொரு கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம இந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு ஒரு தமிழன் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அது வேற யாரும் இல்லை, ஆஸ்திரேலியா டீமோட ஸ்பின் கோச் ஸ்ரீதரன் ஸ்ரீராம். போன எபிசோடில் நிறைய பாசிட்டிவான நிறைய என்கரேஜிங் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் வாசிக்கிறேன். கருத்தா போர் அடிக்காமல் ஒன் மோர் பார்க்க வைக்கிறீங்க ப்ரோ, வாழ்த்துக்கள் அப்படின்னு மோகன் பிவி சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அதுதான் எங்களோட யூஎஸ்பியும் கூட. எல்லாத்தையும் பார்க்கணும், நிறைய தடவை பார்க்கணும் அப்படிங்கிறதா. டெய்லி எங்களோட எபிசோட பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அபினேஷ் அப்படிங்கிறவர் சூப்பர் ப்ரோ, நீட் எக்ஸாமை பற்றி டீட்டெயிலாக சொன்னதுக்கு கிரேட் எஃபர்ட்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத். தேங்க்யூ தெலுங்குகாரு. ப்ரோ எனக்கு வீடியோ எல்லாம் டிஸ்லைக் போடுறதில்ல, நானும் ஒருத்தன். எல்லா வீடியோவையும் தேடி டிஸ்லைக் பண்ணுவேன். ஏன்னா நம்மளும் புதுசாக ஏதாவது பண்ணணும்ல, உன்னையெல்லாம் ஏன்னா சுனாமி தூக்கலை. அண்ட் அடுத்த கமெண்ட், வெரி போல்ட் அண்ட் சூப்பர், கொஞ்சம் சிரிப்பு வருது, நிறைய சிந்திக்கவும் வைக்குது அப்படின்னு சாய் சாம் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நிறைய பேர், ஆனால் பார்த்துட்டு தான் கமெண்ட் பண்ணலானே தெரியல. ஏன்னா நிறைய வியூஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்த வியூஸ்க்கு அதிகம் பார்க்குற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கேட்ச் பண்ணுறேன். பாய்.